ஈரானோட தாக்குதலுக்காக ஒட்டுமொத்த உலகமும் வெயிட்டிங்ல இருக்கு. இஸ்ரேல பொறுத்தவரையும், ஈரான் தாக்குற வரையும் நீ சும்மா இருந்து திருப்பி தாக்க போறியா? அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகுவ வார் கேபினட் வச்சு செய்யுது. அப்படிங்கிற தகவல் தான் இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. ஈரான பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு ஈரான் தயார் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவும், மறைமுகமாவும் வெவ்வேறு வார்த்தைகள போட்டு சாராம்சம் இதான். அத அறிவிச்சுட்டார்கள். அதே சமயம் அமெரிக்காவும் அதே நிலைப்பாடு தான். மிகப்பெரிய யுத்தத்துக்கு அமெரிக்காவும் தயார் இல்லை அப்படின்னு. இத 2யும் சொல்றக்கு அதாவது போர்க்களத்துக்கு தயார் இல்லை அப்படின்னு ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் சொல்ல உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா, உரிமை இருக்கு. ஆனா, இஸ்ரேல பொறுத்தவரை யுத்தத்துக்கு வா, வான்னு கூப்பிடும்போது வேற என்னதான் பண்ண முடியும்? யுத்தத்துக்கு தயாராகி தான் ஆகணும். அந்த யுத்த தயார் நிலைக்கு ஈரான் சென்றுச்சு அப்படிங்கிறதான். ஈரான் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, உள்ளூர்ல உள்ள ஓட்டைகள் அடைக்கிறலாம் ஒரு பக்கம் அத தீவிரமா பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். அது எப்ப ஃபுல்லா 100% அப்படின்னு தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல அப்படிங்கும் பட்சத்துல தான். அதுவரையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கிடைக்காது அந்த விவகாரத்துல. அதுக்கு அடுத்த விவகாரமா பார்க்கறது என்ன அப்படின்னா ஈரான் முழு அளவுல ஒரு யுத்தத்துக்கும் வந்துச்சுன்னா விடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா தன் பங்குக்கு அழுத்துச்சு. எங்க கத்தார்ல போய் அழுத்துச்சு. பெரிய அளவுல எல்லா பக்கத்துல இருந்து அழுத்திட்டு, இப்ப அமெரிக்காவால முடியாது அப்படின்னா என்ன ஆகும்? கூட்டணிகள இறக்கும். அந்த கூட்டணி வலுவான கூட்டணிய இறக்கும். உதாரணமா இன்னைக்கு நிலைமைக்கு ஐரோப்பிய யூனியன விட்டு பேச விடலாம். அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்க தான் இருக்கும். ஆனா ஐரோப்பிய யூனியனே வீக்கா இருக்கு. ஒரு பயம் கேட்க மாட்டான். அதனால G7 அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பல தூக்கி விட்டுருச்சு. அமெரிக்காவுக்கு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. எந்த கூட்டணி வேலை செய்யுமோ அந்த கூட்டணிய இறக்கி விடும். இப்ப G7 நாடுகள இறக்கி விட்டுருக்கு. எதுக்கு அப்டின்னா, ஈரான் ஒரு பெரிய அளவு தாக்குதல் பண்ணாம பிரஷர் போடுங்க. ராஜதந்திர ரீதியில பிரஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி G7 நாடுகள இறக்கி விட்டிருக்கார்கள். எல்லாரும் 4 திசைக்கும் போய் பேசத்தான் செய்றார்கள். ஆனா, ஈரான மட்டும் பேசி என்ன ஆகப் போகுது? இந்த சைடு இஸ்ரேல்ட்டயும் பேசணும்ல. இஸ்ரேல பொறுத்தவரையும் அவர்களோட வார் கேபினட் அப்படிங்கிறது அப்படியே களத்துல பாயறக்கு தயாரா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான் தாக்கப் போறது உறுதி. என்னைக்கு நாள் தாக்கலாம், 24 மணி நேரத்துல தாக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை தகவல் இருக்கு. இப்படி எல்லா தகவலையும் வச்சுட்டு அவன் தாக்குனதுக்கு அப்புறம் போய் நீ தாக்குவியா? கேவலமா இல்ல? நம்ம முதல்ல தாக்குவோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகுவ வார் கேபினட் வச்சு செய்யுது. பெஞ்சமின் நெதன்யாவே தாக்குற மூட்ல தான் இருக்காரு. முதல்ல திருப்பியும் போய் நம்ம தாக்குனோம் அப்புட்ன்னா, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆனா ஹை வேல்யூ டார்கெட் சிக்குச்சு அப்புட்ன்னா, அத முடிச்சு விடுவோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, யுத்தம் ஈரானுக்குள்ள உள்ள லொகேஷன்கள தாக்குறதெல்லாம் ஈரான் தாக்குனதுக்கு அப்புறம் வச்சுக்குவோமே அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காரு. 50% மனநிலை தான். வார் கேர்பன் 100% மனநிலையில இருக்கு. ஈரான் இஸ்ரேல தாக்காது அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம தாக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற முடிவுல இருக்கார்கள். அதனால யுத்தம் உறுதி. சரி இந்த பக்கம் இவ்வளவு தீவிரமா ஆகுது. ஈரான பொறுத்தவரையும் அவர்கள் கூட்டணிய ஸ்ட்ராங் படுத்திட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ரஷ்யாவோட முழுமையான ஆதரவு ஈரானுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டரும், இந்நாள் பாதுகாப்பு குழுவோட தலைவரும் ஷொய்குவும் ஈரான்ல தான் இருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு ஹெவியான ப்ரொஃபைல ஈரானுக்குள்ள ரஷ்யா இந்த பதட்டமான நிலைமையில அனுப்பிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். முழு சப்போர்ட், முழு பேக்கப் ஈரானுக்கு எவ்வளவு பேக்கப் தேவையோ அது குடுக்க தயார் இஸ்ரேலுக்கு எதிரா அப்படிங்கிறத ரஷ்யா இப்ப காட்டிருச்சு. இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிராங்கிறத காட்டிலும் அமெரிக்காவுக்கு எதிரா அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சமயம் உக்ரைன் யுத்த காலத்துல பெரிய அளவு ஆதரவு தந்த நாடு ஈரான். பேரளவுல இல்லாம ஆயுதங்களே குடுத்து உதவுச்சு. அதுக்கு கைமாறா இவர்கள் செய்வார்கள். எந்த லெவலுக்கு செய்வார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சு. தேவையான அனைத்து லெவல் 100% செய்வோம்டா அப்படின்னு சொல்லி ஷொய்குவ ஈரானுக்கு அனுப்பிச்சது மூலியமா இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம் G7க்கு போயும் வேலையாகாதோ அப்படின்னு வெள்ளை மாளிகை இப்ப சிந்திக்கிற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருச்சு. ஈரான் தாக்குதல் தேதியே குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானுக்குள்ள இதுவரை போன டெலிவரிகள் எல்லாமே ஈரான பாதுகாக்க தான். அடுத்த கட்ட டெலிவரிகள் அப்படிங்கிறது ஈரான் தாக்கும்போது ஈரானுக்கு தாக்குதலுக்கு தேவையான அனைத்து விதமான ரஷ்ய ஆயுதங்களும் ஈரானுக்குள்ள பம்ப் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய டெலகிராம் சேனல்களே சொல்ற விஷயமா இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய யுத்தத்துக்கு உலகம் தயாராயிருச்சுங்கிறது தான் ஒவ்வொரு பிளேயர்களும் இப்ப கிரீன் சிக்னல் குடுக்க ஆரம்பிச்சிருக்கார்கள்.
இது நல்லது, கெட்டதுங்கிறத தாண்டி யுத்தத்துக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் தயாராயிட்டார்கள். இந்த யுத்தத்துல இருந்து தப்பிச்சுக்க பார்க்கணும். இல்ல யுத்தத்துல கலந்துக்கிட்டு மைலேஜ் எடுக்க பார்க்கணும். கலந்துக்கிற இடத்துல நம்ம இல்ல. யுத்தத்துல இருந்து தப்பிச்சு நின்னு மைலேஜ் எடுக்கிற இடத்துல இந்தியா இருக்கு. அதுக்கான திட்டமிடல். டெல்லி பயணத்த ஆரம்பிச்சு சில மணி நேரங்கள் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் டெல்லியில பரவலா பேசப்படுற விஷயமா இருக்கு.